ஓகே. ஓகேம்மா. நேத்து வர பார்த்த இது வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா? ஓகேடா, ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க்யூ டேக். ஸோ இந்த டேக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா marquee tag is a non-standard HTML element which is used to scroll an image or text. ஸோ நம்ம வந்துட்டு இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஒரு இமேஜை ஸ்க்ரோல் பண்ணி விடலாம். ஆர் இல்லைன்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஹாரிசாண்டலாவோ வேர்ட்டிக்கலாவோ வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ண விடலாம். ஓகேவா? இன் சிம்பிள் வேர்ட்ஸ் யூ கேன் சே தட் இஸ் scroll the image or text up, down, left or right automatically. ஸோ நம்ம வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், அப்வேர்டாக வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம், ஒரு டவுன்வேர்டாக பண்ணிக்கலாம், இல்லைனா லெஃப்ட் வேர்டாக பண்ணிக்கலாம், இல்லை ரைட் வேர்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு டேகு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், ஸ்க்ரோல் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம அவுட்புட் வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு மார்க்யூ டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்யூ டேக் வந்துட்டு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, டெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம எப்படிலாம் வந்துட்டு டெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்வேர்டில் வந்துட்டு டவுன்வேர்ட் பண்ணிக்கலாம், டவுன்வேர்ட்லேருந்து அப்வேர்ட் பண்ணிக்கலாம், லெஃப்ட் டு ரைட் பண்ணிக்கலாம், ரைட் டு லெஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டை நம்மளோட வெப்பேஜில் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மார்க்யூ டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், மார்க்யூ டேக் வெல்கம் டு இன்ஃபோஸ்மெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்யூ டேக் வந்துட்டு என்ன பண்ணுது, ஸ்க்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. மார்க்யூ டேக்ல நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. நான் என்ன சொன்னால் அந்த டேகுக்குள்ளே போடுறதுக்கு பேர் எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ்னு சொன்னேன். அப்போது அதோட வித்து கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்யூ டேக்கோட வித் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு 10 ஆர் வித் வந்துட்டு 20%, ஹைட் வந்துட்டு 30%, அது மாதிரி பர்சன்டேஜில் கொடுத்துக்கலாம். ஸோ டைரக்ஷன் கூட நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ப்ரொவைட் த டைரக்ஷன் ஆர் வே, என்னென்ன டைரக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம், ரைட்டு, லெஃப்ட்டு, அப்பு, டவுன். ஓகேவா? அப்புறம் ஸ்க்ரோல் டிலே அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அந்த ஸ்க்ரோல் டிலே வந்துட்டு எதுக்காகனா ப்ரொவைட் அ ஃபீச்சர் ஹூஸ் வேல்யூ வில் பி யூஸ்டு ஃபார் டிலேயிங் ஈச் ஜம்ப். ஸோ இப்போ வந்து திஸ் இஸ் அப்படி சொல்லி நமக்கு வந்துட்டு இருந்துச்சா, ஸோ அது வந்து அது எவ்வளோ டிலே ஆகி நமக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு ப்ரொவைட் த வேல்யூ ஃபார் ஸ்பீடிங் த மார்க்யூ டேக். ஸோ மார்க்யூ டேக் எவ்வளோ ஸ்பீடாக வரணும், ஸ்க்ரோல் அமௌண்ட்டில் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணணும் வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது எவ்வளோ ஸ்பீடாக வரணும், எவ்வளோ ஸ்லோவாக வரணும், ஸோ தென் வந்துட்டு எந்த டைரக்ஷனில் வரணும், இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஆட்ரிபியூட்டில் கொடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், வித் வந்துட்டு 60% தென் வந்து டைரக்ஷன் வந்து அப்பு, ஸோ ஹைட் வந்துட்டு ஒரு 100 பிக்சல். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இங்கே ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்கலாம். என்ன ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்க போகிறேன், ஸோ இங்கே வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு நம்மளோட டெக்ஸ்ட்டு. இந்த இடத்துல டைரக்ஷன், ஸோ டைரக்ஷன் வந்துட்டு அப். ஸோ அப்னா நமக்கு எப்படி ஸ்க்ரோல் ஆகுது, மேலே வந்துட்டு ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு.
ஒரு நம்ம வெப் பேஜஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ வித்து வந்து ஒரு 100 ஒரு 70% கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட இது வந்து என்ன ஆகுது, ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை சென்டர் அலைன்மெண்ட் பண்ணால் எனக்கு வந்து சென்டராக இருக்கும். தென் இப்போ டவுன் கொடுத்தேன்னா, ஸோ டவுன் கொடுத்தா எனக்கு டவுன் வச்சில் ஸ்க்ரோல் ஆகுது. ஓகேவா? ஸோ ரைட்டு கொடுத்து பார்க்குறேன். ஸோ ரைட்னா எனக்கு இந்த சைட்லேருந்து ஸ்க்ரோல் ஆகி வருது. ஸோ டிஃபால்ட்டாக நம்ம டைரக்ஷன் கொடுக்கலன்னா நமக்கு என்ன டைரக்ஷன், லெஃப்ட்டு. நம்ம இங்கே வந்துட்டு வித்து வந்து நான் 70 கொடுத்தனால இந்த இடமே எனக்கு வந்து எண்ட் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துலயே வந்துட்டு எண்ட் ஆகிடும் பாருங்க, டெவலப் போயிடுதா. இப்போ நான் வந்து வித்து வந்து 100 கொடுக்குறேன். ஸோ 100னா என்னுடைய சைஸ் பார்க்கலாம் எங்கே போய் எண்ட் ஆகுன்னு. ஹண்ட்ரட்னா எண்டு வர போகுது. ஸோ 100னா ஃபுல் வித் எடுத்துக்கும். இப்போ நான் 50 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க வித்து. ஸோ 50னா ஆஃப், நம்ம பேஜோட ஆஃபில் வந்துட்டு ஸ்க்ரோல் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்க்ரோல் அமௌண்ட்டும் டிலேவும் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த டேக்குள்ள ஸோ நம்ம ஸ்க்ரோல் அமௌண்ட் ஒரு 8 கொடுக்கலாம். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுன்றது வந்துட்டு விசிபிளாக இருக்கா? ஸோ இப்போ நான் இதுவே 20 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ஸ்பீட் வேணுமோ நான் இங்கே வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்றது விசிபிளாக இருக்கா? இப்போ நான் வந்துட்டு ஒரு 80 கொடுக்குறேன். ஸோ எவ்வளோ ஸ்பீடாக போகுது. ஸோ ஸ்க்ரோல் அமௌண்ட் எதுக்காக, இந்த ஸ்பீடுக்காக. ஓகேவா? ஸ்க்ரோல் டிலே. ஓகேவா? டிலே ஒரு 100. ஸோ ஸ்க்ரோல் டிலே வந்துட்டு 100. ஸோ ஸ்க்ரோல் டிலே நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், எந்த டைமுக்கு டிலே, இவ்வளோ இதுக்கு வந்து நமக்கு டிலே ஆகணுமோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு டிலே ஆகும். ஓகேவா? ஸோ டிலேயிங் டைம் அமௌண்ட்னா எவ்வளோ ஸ்பீடு, எவ்வளோ டிலே ஆகணுமோ அவ்வளோ டிலே. சப்போஸ் நான் 200 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 செகண்ட்ஸ் கழிச்சு எனக்கு வருது அந்த மாதிரி. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இப்போ தான் எப்படி வந்துட்டு லெஃப்ட்டு ரைட் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம், அப் டவுன்லாம். ஸோ 2 மார்க்கெட் டேக் வச்சு அப் டவுன் வச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்துட்டு எக்ஸசைஸாக எடுத்துகிட்டு நாளைக்கு இதை பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த செஷனில் வந்துட்டு மார்க்கெட் டேக்கோட முடிஞ்சுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷன் என்னன்னா,
இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபேப் ஐகான் ப்ளஸ் வீடியோ ப்ளஸ் ஆடியோ பட்டன் இந்த நாலும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபேப் ஐகான் என்னன்னா சொல்றோம். Favicon is a small image displayed next to the page title. நம்மளோட பேஜ் டைட்டில் இருக்காங்க, பேஜ் டைட்டில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜென்ரேட் வர்றது தான் வந்துட்டு என்னது ஃபேவ் ஐகான். ஓகேவா? ஸோ வந்துட்டு how to add a favicon. You can use an image as a favicon like a favicon. You can also create your own favicon on sites like இந்த மாதிரி ஃபேவைகான் ஜென்ரேட்டட் கூட இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம வந்துட்டு ஏதாச்சும் இமேஜஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெட்டுக்கு அந்த டைட்டில் பக்கத்தில் தான் இங்கே இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்னா, ஸோ லிங்க் டேகுக்குள்ள லிங்க்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ அந்த லிங்க் டேகுக்குள்ள ரெல்லுன்னு ஒரு அட்ரிபியூட். ஸோ அந்த ரெல் அட்ரிபியூட்குள்ள ஐகான் டைப் வந்துட்டு இமேஜு. ஸோ நம்ம வந்து என்ன டைப் யூஸ் பண்ணுறோமோ அந்த டைப்பு. அதுக்கப்புறம் ஹெச் ரெஃபரன்ஸ்குள்ளே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோமோ அந்த ஐகான். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். 1 minute. நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் போயிட்டு இப்போதான் இங்கே வந்துட்டு நம்ம ஃபேவர்கான் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹெடர் செக்ஷனில் தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இதை யூஸ் பண்ண போகிறேன். இன்னைக்கு வந்துட்டு டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ செஷன் 3ங்கிற டைட்டில் வந்துட்டு ஃபேவைகான்னு மாற்றிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த டைட்டிலுக்கு கீழே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லிங்க் டேகு இன்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ள தான் வந்து ஐகான் நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெச்எஃப். ஸோ நம்ம எதை ரெஃபர் பண்ணணும் அந்த அந்த லிங்க்கை வந்துட்டு இதில் பேஸ்ட் பண்ணணும். ப்ளஸ் டைப் என்னங்கிறத வந்துட்டு சொல்லிடணும். ஒன் இருக்கா? ஸோ இதுக்குள்ள வந்துட்டு இப்போ நான் டைப் வந்து சொல்லிக்கணும். இமேஜ் ஆர் பிஎன்ஜி. பிஎன்ஜி இது வந்து ரெண்டும் இமேஜ் ஃபார்மேட். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த லிங்க்கை வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஏதாச்சும் ஒரு லிங்க்கை வந்துட்டு ப்ரௌசர்லேருந்து ஃபெச் பண்ணி நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நான் இங்கே ப்ரௌசரில் ஐகான்னு ஏதாச்சும் ஒரு இமேஜஸ் எடுத்துக்கிறேன்.
ஃப்ளவர் இமேஜ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு காப்பி இமேஜ் அட்ரஸ் இதை காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிஎன்ஜி ஃபார்மேட் தான் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபேவ் ஐகான் அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, லிங்க்ல வந்துட்டு அப்படின்னா என்னன்னா என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஐகான் ஹெச் ரெஃபரன்ஸில் வந்துட்டு நம்ம என்ன இமேஜ் வேணுமோ அதை வந்துட்டு போட்டிருக்கோம். ஸோ டைப் வந்துட்டு அது வந்து என்ன டைப், இது வந்து என்ன டைப் இமேஜ் பிஎன்ஜி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட ஃபேவ் ஐகானில் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காடா, எப்படி வந்து இந்த இது வந்துருக்குன்ட்டு? பிஎன்ஜி அப்படின்னு எதுக்கு மேம் யூஸ் பண்றோம்? என்னமா பிஎன்ஜி இமேஜ் ஆர் பிஎன்ஜின்னு? ஸோ இது வந்து எதுக்காகனா இமேஜோட டைப். இப்போ நான் வந்துட்டு இமேஜ் வந்து ஒரு ஜேபிஜி இமேஜ் எடுத்தேன்னா இங்கே இமேஜோட டைப் வந்துட்டு ஜேபிஜின்னு போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இமேஜ் வந்துட்டு என்ன டைப்பாக வேணால் இருக்கலாம். பிஎன்ஜி இருக்கும், ஜேபிஜி இருக்கும், ஜேபிஇஜி இருக்கும், ஸோ எஸ்விஜி இந்த டைப்ஸ்லாம் இருக்கும். ஸோ என்ன டைப்பில் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறத சொல்கிறதுக்காண்டி இங்கே வந்துட்டு டைப் போட்டிருக்கோம். ஆரியல்னா ரிலேஷன்ஷிப். ஸோ இது வந்துட்டு இப்போ நான் ஒரு ஸ்டைல் ஷீட் எக்ஸ்டர்னலாக இது பண்ணேன்னா ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டைல் ஷீட். ஸோ இது வந்து ஒரு ஐகான்னால நான் ஐகான் கொடுத்துருக்கேன். ஓகேவாடா? ஸோ இது மாதிரி என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னா ப்ரீலோடர்னு இருக்குது. சுற்றிக்கிட்டே இருக்குமா ஒரு வெப்சைட் வரலனா, ஸோ அது வந்து ப்ரீலோடர்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டைல் ஷீட்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேவா? இதில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸ்டைல் ஷீட்னா ஸ்டைல் ஷீட்டு, ஐகான்னா அந்த ஃபேவ் ஐகான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த HTML வீடியோ எலமெண்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ யூஸ்டு டு ஷோ எ வீடியோ ஆன் த வெப்பேஜ். வெப்பேஜில் வந்துட்டு ஒரு வீடியோவை நம்ம வந்துட்டு ஷோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், வீடியோ டேகை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோ டேக் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டீமிங் வீடியோ ஃபைல்ஸ். ஸோ வீடியோ ஃபைலில் ஸ்டீம் ப்ளே பண்ணுறதுக்கு வீடியோ டேக் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? சச் அஸ் மூவி கிளிப், சாங் கிளிப் அண்ட் வெப்பேஜ். ஸோ ஏதாச்சும் ஒரு கிளிப்பை வந்துட்டு நம்ம வெப்பேஜில் டிஸ்பிளே பண்ணணும், இல்லைனா ஒரு நம்ம ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் வீடியோவை எடுத்து போடணும் அப்படின்னா அந்த மாதிரி இந்த வீடியோ டேக் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ டேக் கண்டெய்ன்ஸ் ஒன் ஆர் மோர் சோர்ஸ். ஸோ வந்துட்டு ஒரு சோர்ஸும் இருக்கலாம், இல்லை மோர் சோர்ஸும் இருக்கலாம். ஓகேவா? சச் ஆஸ் different video source. The browser will choose the first source it supports. ஸோ எந்த சோர்ஸ் வந்துட்டு அது சப்போர்ட் பண்ணுதோ அதை எடுத்துக்கும். ஓகேவா? சோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ 2-3 வீடியோஸ் அதான் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டெக்ஸ்ட் button, the text between the video and the video slash tag will be displayed in the browser that do not support the video element. ஓகேவா? ஸோ என்னன்னா வீடியோ க்ளோஸ் டேக் வந்துட்டு வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது எப்படி ஒர்க் ஆகும்னா, the control attribute add video control like play, pass and volume. ஸோ கண்ட்ரோல் ஆட்ரிபியூட்டில் வந்துட்டு ப்ளே பண்ணுறதுக்கு, பாஸ் பண்ணுறதுக்கு அண்ட் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் ஆட்ரிபியூட் இருக்குது. இட் இஸ் அ குட் ஐடியா டு ஆல்வேஸ் இன்க்ளூட் வித் அண்ட் ஹைட் ஆட்ரிபியூட். ஸோ நம்ம ஒரு வீடியோக்கு வித்தும் ஹைட்டும் attributes செட் பண்ணிக்கலாம். if height and width are not set, the page might be flicker while the video load. ஸோ நம்ம ஹைட்டும் இதுவும் இது பண்ணால் பேஜ் வந்து ஃப்ளிக்கர் ஆகும். ஸோ இதை நம்ம என்னென்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து the source element will allows you to specify alternative video. ஸோ இப்போ ஒரு வீடியோ ஒர்க் ஆகலாம் அப்படின்னா இன்னொரு வீடியோ வந்துட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். ஒரு வீடியோ டேக்குள்ளே 2-3 சோர்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஃபார்மேட் ரெகக்னைஸ் ஆகுதோ அதை வந்துட்டு ப்ளே பண்ணும். the text between the video and the video tag will be display in browser that இதுதான் இப்போ பார்த்தோம். ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகாது. ஓகேவா? ப்ரௌசரில் சப்போர்ட் ஆகாது. ஸோ கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் தான் ஆட்ரிபியூட்ஸ். கண்ட்ரோல்ஸு, ஹைட்டு, வித்து
போஸ்டர், ஆட்டோ ப்ளே, லூப்னா திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும், ரன் ஆகிட்டே இருக்கும். ஆட்டோ ப்ளேனா ஒன்று முடிஞ்சோடனே இன்னொன்று ப்ளே ஆகுறதுக்கு. மியூட்டட்னா சவுண்ட் வராமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் எஸ்ஆர்சி வந்து அது யூஆர்எல் கொடுக்கறதுக்கு. ஓகேவா? ஸோ இது இப்படி தான் இருக்கும். என்னன்னா நம்மளோட சோர்ஸ் டேக் சொல்லலாம். சோர்ஸ் டேக் 2-3 இருக்கலாம். தென் வந்துட்டு அதில் வந்துட்டு அந்த சோர்ஸில் ஒரு வீடியோ ப்ளஸ் அதோட டைப். வீடியோ வந்து MP4 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ MP4 யுவர் ப்ரௌசர் டஸ் நாட் சப்போர்ட் த HTML வீடியோ டேக். அதில் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்துட்டு என்னது வீடியோ டேகுக்குள்ளே கொடுத்துருக்க டெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகாது நமக்கு வீடியோவில். அது வந்துட்டு என்னன்றதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம அந்த மார்க்கெட் டேகுக்கு கீழே வீடியோ டேகை ப்ளேஸ் பண்ணி வீடியோ பண்ணலாம். வீடியோ க்ரியேட் பண்ண பேஜில். ஸோ இந்த மார்க்கெட் டேகுக்கு கீழே வீடியோ டேக். ஸோ வீடியோக்குள்ளே நம்ம என்ன போடணும்? சோர்ஸ் டேக். எஸ், சோர்ஸ் டேக். ஸோ 2-3 சோர்ஸ் டேக் கூட நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? சோர்ஸ் டேக் வந்துட்டு ஆட்டோ க்ளோஸ் டேக், க்ளோசிங் டேக் இருக்காது. சேம் டைம் நம்ம லிங்க் டேக் பார்த்தோமா? ஸோ அந்த லிங்க் டேக்லேயும் என்னது க்ளோசிங் டேக் இல்லை. ஓகே, ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், வித்தையும் ஹைட்டையும் வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ வித்து வந்துட்டு ஒரு 500, ஹைட்டும் சேம் டைம் 500 வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்துட்டு ஒரு வீடியோ ஏதாச்சும் எடுத்துக்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோ தான் இப்போ நான் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த சோர்ஸ் டேகுக்குள்ள எஸ்ஆர்சின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ அந்த ஆட்ரிபியூட்ல தான் நம்ம இந்த வீடியோட லிங்கை பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? நான் காப்பி இமேஜ் எதில் இருக்கு, சரி காப்பி பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஜேபிஜின்னு இருக்கு. ஸோ இதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்காது. நம்ம MP4 இருக்கணும். ஓகேவா? ஸோ இமேஜாக இருக்கு நமக்கு. ஸோ வீடியோட ஃபார்மேட் என்னன்னா MP4. ஓகேவா? ஸோ ஓகே, இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கேருந்து வந்துட்டு வீடியோஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம்.
லிங்க்கை வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ MP4 கரெக்ட் ஆகிடுச்சு. ஒரு நல்ல வீடியோ எடுத்துக்கலாமா? இந்த வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த வீடியோ வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன், டைப் வந்து கொடுக்கணும். ஸோ டைப் வந்துட்டு என்ன டைப், வீடியோ MP4. ஸோ இது வந்துட்டு வீடியோ வந்துருச்சு. பட் அந்த ப்ளே இதெல்லாம் வந்துட்டு வரல. ஸோ அதுக்கு நம்ம இங்கே கண்ட்ரோல்ஸ், ஸோ கண்ட்ரோல்ஸ் அந்த ஆப்ஷன் கொடுத்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம், வீடியோ வந்துட்டு கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். தென் வால்யூம், ஸோ வால்யூம் வந்து மியூட் பண்ணிக்கலாம், சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் ஃபுல் ஸ்க்ரீன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளேபேக் ஸ்பீட், டவுன்லோட் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எந்த ஆப்ஷனில் இருக்குது, இந்த கண்ட்ரோல்ஸ். சப்போஸ் நான் இந்த கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு கொடுக்கல அப்படின்னா என்னோட வீடியோஸில் எதுவுமே வராது. ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாமா? கண்ட்ரோல்ஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகுது, ஸோ ஹைட்டும் வித்தும் செட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல்ஸில் என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்ட்டு ஹலோ, ஓகேவா? ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு ஆட்டோ பிளேனா, நம்ம வெப்சைட் உள்ளே போன உடனே அது ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு அப்படி கிடையாது, நம்ம பாஸ் ப்ளே பண்ணாதான் ப்ளே ஆகும். ஸோ ஆட்டோ பிளேனா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிடும். ஓகேவா? தென் ஆட்டோ மியூட்டட், ஆட்டோ ப்ளே மியூட்டட். ஸோ ப்ளே ஆகும் ப்ளஸ் வால்யூம் வந்து மியூட்டடில் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம அன்மியூட் பண்ணாதான் அந்த வால்யூம் வந்துட்டு நமக்கு கேட்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஆடியோ டேக், வீடியோ முடிச்சோடனே ஆடியோ டேக். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ டேக்கில் வந்துட்டு இந்த ஆட்டோ ப்ளே யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல்ஸ், இப்போ வந்துட்டு இந்த கண்ட்ரோல்ஸ் எடுத்துட்டு ஆட்டோ ப்ளே. ஸோ ஆட்டோ ப்ளே நான் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிடுச்சு, எந்த ஒரு கண்ட்ரோல்ஸுமே நமக்கு இல்லை. ஸோ மியூட்டட், ஸோ நான் மியூட்டட் கொடுத்தேன்னா சவுண்ட் வந்துட்டு மியூட் ஆகியிருக்கும். ஓகேவா? இதுலேயே ப்ளஸ் நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எப்போல்லாம் அந்த பேஜ் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகுதோ அப்போல்லாம் அது ப்ளே ஆகும். இப்போ நான் அந்த ஆட்டோ ப்ளே வந்து எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ப்ளே ஆகலை, ஸோ மியூட் ஆகிருக்கு. இப்போ நான் இங்கே கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன், ஆட்டோ ப்ளே கொடுத்துட்டேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், என்ன ஆகுது, ப்ளே ஆகுது. ஓகேவா? ஸோ மியூட்டடாக தான் இருக்குது. நான் மியூட்டட் எடுத்துட்டேன். இப்போ மியூட்டட் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இனிஷியலாக என்ன இருக்குது, மியூட் ஆகலை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எப்படி வேணுங்கிறத. ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னோடய வெப்பேஜ்க்கு யாராச்சும் வராங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் கைட் பண்ணணும், என் வெப்பேஜ் எப்படி யூஸ் பண்ணணும், என் வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணணும் நான் கைட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு நான் ப்ளே பண்ணி விடலாம். ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்தாலே இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகணும். ஸோ இந்த மாதிரிலாம் நான் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஒரு டேக் யூஸ் பண்ணி நான் செட் பண்ணிக்கலாம். சேம் லைக் தட் இதே மாதிரி நம்ம ஆடியோவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில். ஓகேவா? ஸோ ஆடியோ யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஆடியோ எலமெண்ட் இஸ் யூஸ் டு ப்ளே ஆடியோ.
ஆடியோனா வெறும் இப்போ நம்ம எப்படி மியூசிக் பிளேயரில் மியூசிக் மட்டும் வருது, யூடியூப் போனால் வீடியோஸ் தெரியுது, அந்த மாதிரி ஆடியோ பிளேயரில் ஆடியோ மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எலமெண்ட் யூஸ் டு பிளே அன் ஆடியோ ஃபைல் ஆன் த வெப்பேஜ். ஸோ ஆடியோ வந்துட்டு நம்ம வெப்பேஜில் வீடியோ மாதிரியே ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ டேக் இஸ் யூஸ்ட் இன் எம்பர்ட் சவுண்ட் கண்டென்ட். ஸோ சவுண்ட் கண்டென்ட்ஸ் என்ன டாக்குமெண்ட்டில் வெறும் சவுண்டு மட்டும் நமக்கு கேட்கும், such as music or other audio stream. The audio tag contains one or more source. இதே மாதிரி தான் நம்ம இப்போ ஒரு சோர்ஸ் மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ 2-3 சோர்ஸ் வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் பிட்வீன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஒரு டெக்ஸ்ட் இது பண்ணணும்னு நினச்சோம்ல, இப்போ அங்கே வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் நம்ம இங்கே கொடுத்துருந்தோமா, இங்கே வந்து your browser does not support the HTML video tag அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம டிஃபால்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தாலே என்ன ஆகும், நம்ம வெப் பேஜில் வந்துட்டு விசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே நான் வந்துட்டு இந்த சோர்ஸ் டேக்கில் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எந்த டெக்ஸ்ட்டுமே எனக்கு வந்து விசிபிள் ஆகலை, ஏன்னா இது வந்துட்டு நம்ம ரெஃபரன்ஸ்க்காக தான், சரியா? ஸோ அதே மாதிரி தான் ஆடியோலையும் விசிபிள் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வெப்பேஜில் வந்துட்டு விசிபிள் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு ஆடியோவில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எப்படி ஒர்க் ஆகும்னா, அந்த ப்ளே கண்ட்ரோல் இப்போ வீடியோவில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி சிமிலராக அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். தென் ஆடியோ டேகு ப்ளஸ் அதுக்குள்ளே கண்ட்ரோல்ஸ்ன்னு போடணும். தென் வந்துட்டு சோர்ஸ், ஒரு ஆடியோ சோர்ஸ் போடணும். ஸோ ஆடியோட டைப் வந்து என்னவா இருக்கும், எம்பிஇஜி. ஸோ இது வந்துட்டு ஆடியோட MP3 எம்பிஇஜி இது எல்லாமே வந்துட்டு ஆடியோட டைப், ஓகேவா? ஸோ MP3னா எம்பிஇஜி நீங்கள் வந்துட்டு போடணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஆடியோவையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ 2-3 ஆடியோஸ் கூட சேம் பேஜில் நம்ம வச்சுக்கலாம், ஓகே? ஸோ இதுதான் இப்போ வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வீடியோக்கு கீழே ஒரு ஆடியோ டேக் வந்துட்டு போட போகிறோம், ஓகே? ஸோ இந்த ஆட்டோ ப்ளே வந்துட்டு நான் எடுத்துடுறேன். ஆடியோ. ஸோ ஆடியோ டேக் அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு நமக்கு என்ன இருக்குது, சோர்ஸ் இருக்கு, ஓகே? சோர்ஸ் அதில் வந்து எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட், அது வந்து செல்ஃப் க்ளோஸ் டேகு. ஸோ இந்த இடத்துல நம்ம சோர்ஸ் போடணும். தென் வந்துட்டு டைப்பு. ஸோ இங்கே வந்து நம்ம ஆடியோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே? ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் எப்படி டவுன்லோட் பண்ண ஆடியோவை யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆடியோவை ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு ஃபோல்டருக்குள்ளே வச்சுக்கிறேங்க.
ஆடியோன்ட்டு சாரி ஃபோல்டர் தான் நான் க்ரியேட் பண்ணணும். ஆடியோ. ஸோ அந்த ஆடியோ ஃபோல்டருக்குள்ளே நான் இப்போ டவுன்லோட் பண்ண ஆடியோ தூக்கி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு வந்துடுச்சா. இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணணும், HTML பேஜில் வந்து இந்த மாதிரி தான் இமேஜஸும் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சு நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜஸ்லாம் வச்சுட்டு இங்கே என்ன பண்ணணும், எஸ்ஆர்சியில் வந்துட்டு ஸோ எனக்கு என்னது டாட் / வச்சா ஆடியோ ஃபோல்டர் வருது. ஸோ ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆடியோ ஸோ அப்படி நான் போட்டுட்டேன்னா எனக்கு வந்து ஆடியோ வந்துடும். ஸோ சேம் இங்கே வந்துட்டு ஆடியோ டேக் வந்து கண்ட்ரோல்ஸ்ன்னு இருக்குது. அந்த கண்ட்ரோல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கண்ட்ரோல்ஸ் போட்டேன்னா எனக்கு என்ன ஆகுது, இங்கே வந்து என்னோட ஆடியோ வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து கேட்கும். ஸோ நான் இந்த டேப் மட்டும் உனக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி காட்டுறேன். உனக்கு அந்த ஆடியோ வந்துட்டு கேட்கும். ஓகேவாம்மா? ஆடியோ விசிபிளாக இருக்காமா? இப்படி தான் வந்துட்டு நம்ம ஆடியோ யூஸ் பண்ணணும். ஸோ ஆடியோ ஆப்ஷனில் அந்த கண்ட்ரோல்ஸில் என்னென்னா இருக்குது, வால்யூம் வந்துட்டு மியூட் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், ப்ளேபேக் ஸ்பீடை கூட நம்ம வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நார்மல், ஹை ரேஞ்ச் கூட இருக்குது. ஸோ ப்ளேபேக் ஸ்பீடை வந்துட்டு நான் நார்மலாக வச்சுருவேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம எப்படி வீடியோ ஆடியோவை வந்து நம்ம வெப்பேஜில் நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நாளைக்கு வந்துட்டு நீ வந்து இந்த ஆடியோ வீடியோ வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணு. ஸோ எனக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை வந்துட்டு சொல்லணும். ஸோ இப்போ நான் வீடியோ கூட டவுன்லோட் பண்ணி இந்த வீடியோஸ் இந்த ஃபோல்டருக்குள்ளே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வீடியோஸ்ன்னு வச்சுட்டு இங்கே என்ன பண்ணணும், நம்ம HTML ஃபைலில் எஸ்ஆர்சிக்குள்ளே என்ன பண்ணலாம், டாட்டு / அப்படின்னு வச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு இங்கே வந்துட்டு வீடியோன்னு சஜஸ்ட் பண்ணும். அதை கிளிக் பண்ணி தென் என்ன வீடியோவோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சு இமேஜஸ்க்குள்ளே நம்ம இமேஜஸ் லிங்க்கை வந்துட்டு ஷேர் பண்ணாமல் நம்ம இந்த பாத்தை ஷேர் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு HTML பட்டன். ஸோ ஆக்சுவலாக பட்டன்னா என்னது, ஒரு ப்ரெஸ்ஸபிள் காம்பனண்ட். இப்போ ஏதாச்சும் நான் கிளிக் பண்ணேன்னா அதில் ஏதாச்சும் ஒர்க் நடக்கணும். ஸோ அதான் வந்துட்டு பட்டன். ஓகேவா? த பட்டன் டேக் டிஃபைன்ஸ் அ கிளிக்கபிள் பட்டன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன்னா இப்போ ஒரு எப்படி சொல்ல, ஆடுன்னு இருக்கு அந்த பட்டனை. இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், ஆட் பண்ணி கொடுக்கும். 2 வேல்யூ வாங்கி ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்சைட் அ பட்டன் எலமெண்ட் யூ கேன் புட் த டெக்ஸ்ட். ஸோ நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். அண்ட் டேக் லைக் ஐஇ பி இந்த மாதிரி ஸ்ட்ராங்கு பிஆர் இந்த மாதிரி டேக்லாம் நம்ம பட்டனுக்குள்ளே வந்து போட்டுக்கலாம். தட் இஸ் நாட் பாசிபிள் when the button created with the input. இன்புட்னு ஒரு டேக் இருக்குது. சரியா? இன்புட் வச்சும் நம்ம பட்டன் க்ரியேட் பண்ணலாம், பட்டன் வச்சும் பட்டன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ பட்டன் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டேக் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்புட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டேகை வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஆல்வேஸ் ஸ்பெசிஃபை த ஆட்ரிபியூட் ஃபார் அ பட்டன். ஸோ பட்டனில் வந்துட்டு நம்ம வந்து ஆட்ரிபியூட் ஸ்பெசிஃபை பண்ணணும். சரியா? ஸோ தட் செட்ஸ் டு டெல் ப்ரௌசர் வாட் டைப் ஆஃப் பட்டன். ஸோ அது என்ன டைப் ஆஃப் பட்டன்னு சொல்லி ஆட்ரிபியூட் வந்து செட் பண்ணணும். ஸோ டைப் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குன்னா பட்டன், சப்மிட், ரீசெட் 3 டைப்ஸ் இருக்குது. 3 டைப்பில் நம்ம ஏதாச்சும் ஒரு டைப் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? பட்டன்னா தட் இஸ் அ கிளிக்கபிள் பட்டன். சப்மிட்னா the button is submit button. ஸோ சப்மிட் பண்ணுவோம்ல, இப்போ ஒரு ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ணால் சப்மிட் பண்ணுவோம். தென் ரீசெட்னா ஃபார்ம் டேட்டாவை ரீசெட் பண்ணுறதுக்கு, எதுவுமே இல்லாமல் மாற்றுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு மூணு ஆட்ரிபியூட்ஸ் பட்டனுக்கு கொடுக்குறது டைப்பு. ஸோ நம்ம எப்படி கொடுப்போம்னா, ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணி பட்டன் டைப் வந்து இது ஆன் கிளிக்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதில் வந்து அலர்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷனில்
மெத்தட்குள்ளே என்ன பண்ண போகிறோம், ஹேவ் அ ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் மீ, அந்த பட்டன் நேம் வந்துட்டு கிளிக் மீ. அதை நான் கிளிக் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு அலர்ட் மெசேஜ் வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு பட்டன் வந்துட்டு செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆடியோ டேக் கீழே ஒரு பட்டன் டேக். ஸோ இந்த பட்டன் டேக்ல நான் வந்துட்டு ப்ரெஸ் மீன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, இங்கே என்ன இருக்கு, எனக்கு ப்ரெஸ் மீன்ட்டு ஒரு பட்டன் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன், எனக்கு எந்த ஒரு ஒர்க் மீன் நடக்கலை. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம அந்த ஒர்க் நடக்கிறதுக்கு தான் என்ன பண்ண போகிறோம், ஒரு இது எழுத போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல டைப்பு. ஸோ டைப் வந்துட்டு பட்டன்னு கொடுத்துக்கலாம். தென் அதை கிளிக் பண்ணும்போது என்ன எழுதணும், ஒரு அலர்ட் மெசேஜ் வரணும். ஸோ நான் ஆன் கிளிக் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த ஆன் கிளிக்குள்ள என்ன எழுத போகிறேன், அலர்ட்டில் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு அதை கிளிக் பண்ணும்போது ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி எனக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ அதில் ஆன் கிளிக்கில் அலர்ட், ஸோ அலர்ட்னு வருதா, ஸோ அலர்ட் மெத்தட்குள்ளே சும்மா ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஹேவ் அ ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துட்டு நமக்கு ஒரு அலர்ட் மெசேஜில் வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இங்கே என்ன வந்திருக்கு, ஹேவ் அ ஹாப்பி லேர்னிங்னு அலர்ட் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து இப்போ ஒரு பட்டனில் ஒர்க் நடக்கணும் அப்படின்னா நம்ம எதில் எழுதுவோம், ஆன் கிளிக் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு எழுதிக்கலாம். ஓகேவா, கோட் எழுதுனா நமக்கு அது வந்துட்டு ரன் ஆகும். ஸோ இப்போ எப்படி நான் இன்புட் வச்சு பட்டன் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ பட்டன் டேக் வச்சு நம்ம பண்ணிக்கலாம், இன்புட் டேக் வச்சும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இன்புட் டேக், இன்புட்டு அது வந்துட்டு க்ளோசிங் டேக் கிடையாது, டைப் வந்து பட்டன். ஓகேவா, ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம பட்டனுக்கு வேல்யூ கொடுக்கணும்ல, வேல்யூ வந்து என்னது, கிளிக் மீ. ஓகேவா, ஸோ எப்படி ஒரு பட்டன் வச்சு பண்ணுறது, பட்டன் டேக் வச்சு பண்ணுறது, இன்புட் டேக் வச்சு பண்ணுறது. ஸோ இப்போ வந்துட்டு இன்புட் டேக்கில் என்னெல்லாம் பண்ண முடியாது, டேக்லாம் நான் யூஸ் பண்ணிக்க முடியாது, மற்ற பிஆர் டேக் இந்த மாதிரி. ஸோ இந்த பட்டன் டேக்கில் நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், போல்டு டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் போல்டு டேக் யூஸ் பண்ணி இதை வந்து போல்டாக மாற்றிக்கலாம் இந்த டெக்ஸ்ட்டை. இந்த இதை வந்துட்டு நான் எதில் பண்ண முடியாது, இன்புட் டேக்கில் பண்ண முடியாது. இது ரெண்டு வந்து அந்த பட்டனுக்கும் இன்புட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ரெண்டு டைப்பாக நம்ம வந்து ஒரு பட்டனை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்துட்டு பட்டன் டேக் யூஸ் பண்ணி, இன்னொன்று வந்துட்டு இன்புட் டேக் யூஸ் பண்ணி. ஸோ நம்ம பட்டன் டேக்கில் வந்துட்டு அந்த பி டேக், ஐ டேக், பிஆர் டேக் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் பட்டன் டேக்கில் என்ன ஒரு அட்வான்டேஜ், இந்த மாதிரி டேக்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காடா? ஓகே, நோ டவுட்ஸ். ஸோ நான் நேற்று சொன்ன ஒர்க் வந்துட்டு பண்ணியிருந்தியா, அந்த இது கிரியேட் பண்ணி பார்த்துருந்தியா, லே அவுட். பேரலாக என் கூட சேர்ந்து பண்ணிட்டு தானே இருக்கேன். ஐ மீன் பேரலாக நான் சொல்கிறதெல்லாம் பண்ணாதான் வந்துட்டு நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு இது க்ரியேட் பண்ணலாம். சரியா, ஸோ அதில் வந்து என்னெல்லாம் இருக்கலாம்னா, நம்ம இந்த மாதிரி வீடியோ,
தென் ஆடியோ. ஸோ நம்ம இது இருக்கும் இந்த ட்ரெஸ் என்னெல்லாம் படிச்சோமோ ஒரு தீம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அது பேஸ் பண்ணி ஒரு வெப்பேஜ் வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீக்கெண்டில் அது வந்துட்டு ஒரு டாஸ்க்காக எடுத்துகிட்டு பண்ணிக்கோ. ஓகேவா, பண்ணிவிட்டு மண்டே வந்துட்டு அது வந்து காட்டணும். இன்னைக்குலேருந்தே நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ஸோ அது வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். உனக்கு என்னென்னா இப்போது இந்த கிளாஸ் வரைக்கும் முடிஞ்சிருக்கோ அதை வச்சு நீ வந்துட்டு ஒரு சிம்பிளாக ஒரு வெப்பேஜ் ஒரு கான்செப்ட் எடுத்து அது ரிலேட்டடான இமேஜஸ், ஸோ அது ரிலேட்டடான வீடியோஸ், ஆடியோஸ் அதெல்லாம் போட்டு தென் பட்டன் இந்த மாதிரி பட்டனுக்கு வந்துட்டு ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஸ்டைல் பண்ணுறதுக்கு டைரெக்டாக நான் பட்டன் டேக் வச்சு பண்ணிக்கலாம். இல்லைனா பட்டனுக்கு கிளாஸ் யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ உனக்கு எந்த ஸ்டைல்லாம் இப்போ நான் பேக்ரவுண்ட் கலர் அந்த பேடிங் அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன்ல அதை வச்சு இந்த பட்டன் மற்ற இதுக்கெலாம் ஸ்டைல் பண்ணி மண்டே வந்துட்டு எனக்கு ஒரு அவுட்புட் காட்டணும். ஓகேவாம்மா, ஸோ இதில் உனக்கு அது பண்ணுறதுக்கு ஏதாச்சும் உனக்கு டிஃபிகல்ட்டி இருந்தால் எனக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்துட்டு என்ன ஆகும், பெனிஃபிட் ஆகும். ஸோ அந்த பட்டனோட கலர், பட்டனோட டெக்ஸ்ட் கலர் வந்துட்டு நம்ம என்ன வைக்கலாம், ப்ளூ ஒயிட் லைட் வச்சுக்கலாம். பேடிங், ஸோ பேடிங்னா என்ன சொல்லியிருந்தேன், பட்டனோட சைஸ் தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். மார்ஜின்னா பட்டனுக்கு சுற்றி மார்ஜின் வரும். ஸோ இப்போ நான் ஒரு 20 பிக்சல். ஓகேவா, இப்போது இன்னொன்று இருக்குது. இப்போது பேடிங்கில் 2 வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். 20 10 அப்படின்னு சொன்னால் 20 வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம், லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகேவா, ஸோ இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட் நான் 20 கொடுத்துக்கிறேன், டாப் அண்ட் பாட்டம் எனக்கு 10 போதும் அப்படின்னா. ஸோ டாப் அண்ட் பாட்டம் நான் என்ன சொல்கிறேன்னா மேலேயும் கீழேயும். ஓகேவா, ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்னா இந்த 2 சைட்லேயும். ஸோ இப்படி கூட நான் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா 4 வேல்யூஸாக கூட நான் கொடுத்துக்கலாம். இது வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம், லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகேவா, தென் பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஸோ இப்போ நமக்கு வந்து பார்டர் வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஸோ பார்டர் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்டர் 0 அப்படின்னு கொடுத்தா எனக்கு பார்டர் போயிடுச்சு. ஓகேவா, பார்டரே இல்லை. சேம் டைம் நான் என்ன பண்ணிக்கலாம், பார்டரோட ரேடியஸ், ஸோ ரேடியஸ் நான் எப்படி சொல்லியிருந்தேன் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10 பிக்சல். ஸோ 10 பிக்சல்னால் அந்த கார்னர்ஸ் வந்து கர்வ் மாதிரி ஆகிடும். இன்னும் ஒரு 15 கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ 15 பிக்சல்னால் நல்லா ரவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ பட்டன் ஷேப்க்கு நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஃபாண்ட் சைஸ் எஃப்எஸ்ன்னு டைப் பண்ணால் ஃபாண்ட் சைஸ் வரும். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு ஒரு 20 பிக்சல் கொடுக்கலாம். ஸோ 20 பிக்சல்னால் எனக்கு என்ன இருக்குது, ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஸ்டைலாக வேணுமோ ஸ்டைல் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நீ மண்டே வந்துட்டு என்ன பண்ணணும், ஒரு தீம் எடுத்துக்கணும். தீம் எடுத்துகிட்டு ஒரு என்ன பண்ணணும், ஒரு வெப் பேஜ் க்ரியேட் பண்ணணும். வெப்பேஜ்னால் ஒரே ஒரு பேஜ் மட்டும் க்ரியேட் பண்ண பண்ணணும். இன்றைக்கி என்னெல்லாம் நம்ம படிக்கோமோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீயும் க்ரியேட்டிவிட்டியையும் யூஸ் பண்ணி ஸ்டைலும் வந்துட்டு உனக்கு என்ன ஸ்டைல் தெரியுமோ அதை மட்டும் நீ பண்ணால் போதும். ஸோ ஸ்டைல் வந்துட்டு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். டேக்ஸ்லாம் வந்து எல்லா டேக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு வா. ஓகேவா, ஸோ டவுட் எதுவும் இல்லைல்ல. மண்டே வந்துட்டு சிஸ்டமில் கனெக்ட் ஆகிக்கோ, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்டிட்டு நம்ம ஃபர்தராக போகலாம். ஓகேவா, ஸோ டவுட்லாம் எதுவும் இல்லைல்லடா. ஓகே, தேங்க்யூ. கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம்.